வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாவடு யூஸ் பண்ணி ஊறுகாய் பண்ண போகிறோம். இந்த மாவடு ஊறுகாய் தயிர் சாதத்தோட ஒரு கடித்து சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த ஊறுகாய் சாறை இட்லி தோசைக்கு லேசாக தொட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் வடுமாங்காய் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த வடுமாங்காயோட குச்சி நிறையா இருக்கும். அந்த குச்சியெல்லாம் நம்ம எடுத்து தனியாக ரிமூவ் பண்ணிடணும். அது மாதிரி அடிபட்ட மாங்காயும் அதோட சேர்ந்து இருக்கும். அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அடிபட்ட மாங்காயை நீங்கள் கவனிக்காமல் ஊறுகாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மொத்த ஊறுகாயுமே வீணாக போயிடும். நம்ம போட்ட ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த குச்சி அடிபட்ட மாங்காயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஊறுகாய் போடுங்க. இப்போ இந்த மாங்காயோட காம்பை பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குது. இந்த நீளமான காம்போட நம்ம ஊறுகாய் போட முடியாது. அதனால் 1/4 இன்ச் அளவுக்கு காம்பை விட்டுட்டு கத்திரிக்கோல் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த சின்ன காம்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. காம்பே இல்லாமல் கட் பண்ணி போடாதீங்க. ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். காம்பு இந்தளவு இருந்தால் சரியாக இருக்கும். ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுற மாங்காயை தண்ணியில் கழுவ வேண்டாம். இந்த மாதிரி சுத்தமான காட்டன் துணி யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாங்காயாக நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாங்காயையும் எடுத்து 1/4 இன்ச் அளவுக்கு காம்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நல்லா மாங்காயை தொடச்சிட்டு ஒரு அகலமான பெரிய டப்பில் இந்த மாங்காயை போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் மாங்காவை நம்ம டயட்டில் சேர்க்குறது ரொம்பவே உடம்புக்கு சூடு. அதை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்து ஊற வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாங்காய் விளக்கெண்ணெயில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மாவடு ஊறுகாய் வீட்டிலையே அழகாக ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் வாங்குகிற ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் மாவடு ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மாங்காயாக எடுத்து சுத்தமான காட்டன் துணி யூஸ் பண்ணி மாங்காயை நல்லா தொடச்சிடலாம். மாங்காய் காம்பை கட் பண்ணும்போது அந்த காம்பில் இருந்து பால் மாங்காயில் பட்டிருக்கும். இந்த மாதிரி காட்டன் துணி யூஸ் பண்ணி துடைக்கும் போது மாங்காயில் பட்ட பால் ரிமூவ் ஆயிரும். ஒவ்வொரு மாங்காயாக எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த வடுமாங்காய் ஊறுகாய்க்கு கடுகு பொடி ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு கடுகை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். வடைச்சட்டி சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு அதில் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா சூடேறுற வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா சூடேறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகை ஆற விடுங்க. இப்போ ஆறின கடுகை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா போதும். இந்த கடுகு பொடி இந்த ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணுது. க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாவடுவை இந்த உலக்கில் அளந்து எடுங்க. எப்பயுமே ஊறுகாய் போடும்போது பிளாஸ்டிக் டப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. பீங்கான் பாத்திரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும். மாங்காயின் சிறப்பையும் அதன் பசியை தூண்டும் தன்மையையும் உணர்த்தவே இந்த பழமொழி பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம 5 உலக்கு மாங்காய் அளந்து எடுத்திருக்கோம். அதே உலக்கில் 1 உலக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்பயுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. இப்போ அதே உலக்கில் 1/2 உலக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து அரைச்ச கடுகு பொடியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள்
1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தய பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மரக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கடுகு பொடியும் வெந்தய பொடியும் கசப்புத்தன்மை உடையதாக இருக்கும். ஊறுகாய் ஊற ஊற அதோட டேஸ்ட்டு மாறிடும். கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மாங்காயோட சூட்டை குறைக்கிறதுக்காக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த விளக்கெண்ணெயிலையும் கசப்புத்தன்மை இருக்கும். ஊற ஊற கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. விளக்கெண்ணெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவடு ஊறுகாய்க்கு கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்க்கணும் அல்லது நல்லெண்ணெய் கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா குலுக்கி விடுங்க. மாங்காவோட நம்ம போட்ட மசாலா விளக்கெண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ காலையில் ஒருக்க குலுக்கி வச்சுருக்கோம். சாயந்தரம் திரும்பவும் எடுத்து ஒருக்க நல்லா குலுக்கி விடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கண்டிப்பாக குலுக்கி விடணும். இப்போ ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். 2வது நாள் காலையிலையும் சாயந்தரமும் திரும்ப இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. 2வது நாள் காலையில் குலுக்கி விட்டு அதை பார்த்தீங்கன்னா லேசாக உப்பு கசிஞ்சது தெரியும். 2வது நாள் சாயந்தரம் குலுக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம். உப்பு லேசாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒருக்க குலுக்கி விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி விட்டது நல்லா தெரியுதுல. இது 2வது நாள் சாயந்தரம் தண்ணி நல்லா விட்டுருக்கு. இந்த மாதிரி மாங்காயை நம்ம காலையிலையும் சாயந்தரமும் 3 நாள் கண்டிப்பாக குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். 3வது நாள் காலையில் மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதை எடுத்து ஒரு தடவை குலுக்கி விடுங்க. இப்போ 3வது நாள் சாயந்தரம் பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா விட்டுருக்கு, மாங்காயும் நல்லா ஊறி இருக்கு. அதே சமயத்தில் சைஸ் நல்லா சுருங்கி இருக்கு. 1 வாரம் கழித்து நம்ம இந்த மாவடு ஊறுகாயை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா சுருங்கி ஊறி வந்திருக்கு. சாறுமே நிறைய விட்டுருக்கு. இந்த ஊறுகாயை 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாவடு ஊறுகாயை கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்ப ஈரமில்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி ஊறுகாயை எடுத்திங்கன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். மாவடுவோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய சாதத்தோட வடுமாங்காய் ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். இந்த மாவடு ஊறுகாய் தயிர் சாதத்தோட ஒரு கடி கடித்து சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த ஊறுகாய் சாறை இட்லி தோசைக்கு லேசாக தொட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதே நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.